CHCl3. அதை நம்ம ஃபர்தரா பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்கின் கேஸ் கிடைக்கும். பாஸ்கின் கேஸ்ன்றது ஒரு பாய்சனஸ் கேஸ் இல்லையா? Hope everyone is doing good. என்ன சார் இந்த பேப்பர் பார்த்துமா டூயிங் குட்னு கேட்குறீங்களா? டோன்ட் வரி, இப்போதான் ட்ரூ கலர்ஸ் வில் கம்ஸ் அவுட், ரைட்? யாரெல்லாம் ரியல் ஆஸ்பிரன்ஸோ அவங்களுக்கான வேல்யூ வில் கம்ஸ் அவுட், ரைட்? ஸோ வில் டிஸ்கஸ் டுடேஸ் ரீநீட் கொஷின் பேப்பர் அண்ட் பேப்பர் கோட் 50, ரைட்? ஸோ வரி பண்ணாதீங்க, கட் ஆஃப் வில் கம்ஸ் டவுன், ஓகே? ஸோ நமக்கு எப்படி டஃபோ அந்த மாதிரி தான் நம்ம கூட இருக்க காம்படிட்டர்ஸ்க்கும் டஃப். உங்களுடைய ஹோப்பை விடாதீங்க, கிவ் யுவர் பெஸ்ட், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 46. நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பார்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கெமிஸ்ட்ரி பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் 46 கொஸ்டின்ல இருந்து 90 வரைக்கும் நமக்கு கெமிஸ்ட்ரி இல்லையா? ஸோ அதுல 46 கொஸ்டின் பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பென்சீன் ரியாக்ட்ஸ் வித் அசிடைல் குளோரைட், இட் இஸ் அ Frell-Crafts reaction. Frell-Crafts reactionனா நமக்கு என்ன வரப்போகுது? P அசிடோஃபினோன் வரப்போகுது. அண்ட் தென் இட் ரியாக்ட்ஸ் வித் NaOCl, தட் இஸ் அ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். நமக்கு என்ன வரப்போகுது? CHCl3 வரப்போகுது. அப்போ பியும் கியூவும் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P நமக்கு என்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க? கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆன் அசிடிஃபிகேஷன், ரைட்? ஸோ ஹென்ஸ் யுவர் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ஒன், ரைட்? Q என்னது? CHCl3. அதை நம்ம ஃபர்தரா பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்கின் கேஸ் கிடைக்கும். பாஸ்கின் கேஸ்ன்றது ஒரு பாய்சனஸ் கேஸ் இல்லையா? ஓகே, நான் பின் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 46th கொஸ்டினுக்கு நம்மளுடைய ஆப்ஷன் தேர்ட் ஒன், ரைட்டா? ஓகே, அண்ட் 47th கொஸ்டின் பாருங்க. 47th question பாருங்க. It is a statement type question. FeOX thrice is chiral னு சொல்லிருக்காங்க. That is MAA thrice, ரைட்டா? MAA thrice. Oxalate அப்படின்றது என்னது? பைடென்டேட் லிகாண்ட், என்னது? சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். அப்ப AA thrice னு எடுத்துக்கிறேன். MAA thrice chiral னு சொல்லிருக்காங்க. It is chiral இல்லையா? ஓகே, and statement 1 அப்ப என்னது? கரெக்ட். And trans MA2 BB twice is also chiral னு சொல்லிருக்காங்க. டிரான்ஸார்னா என்ன இருக்கும்? ஆப்போசிட்ல நமக்கு H2O இருக்கும் இல்லையா? அப்ப அது என்னது? It is not a chiral one. அப்ப ஆப்ஷன் என்னது? Statement 1 is correct. அப்ப Statement 2 is incorrect. Hence your option is third one, right? 48th question. கொடுத்திருக்க கார்போகேட்டனை யார் ஸ்டெபிலைஸ் பண்ணுவா? இன்டராக்ஷன் ஆஃப் எம்டி p ஆர்பிட்டால் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இட் இஸ் ஸ்டெபிலைஸ்ட் பை ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இல்லையா? ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். அப்போ இட் இஸ் ஃபில்ட் பை சிக்மா அண்ட் பை ஆர்பிட்டால்ஸ் இல்லையா? Forty-ninth one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? You are given with potassium. பொட்டாசியம் ஃபார்முலா என்ன? K2SO4 dot Al2SO4 thrice. இதுல இருக்க பொட்டாசியம்க்கும் SO4க்கும் நடுவுல இருக்க ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இதுல K plus divided by SO4 2 minus. K plus எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்க SO4 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. 2/4 which is 1/2. So it will be in the ratio of 1:2 ratio, right? ஓகே, இது இட் இஸ் ஃப்ரம் த யூனிட் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ்ல இருந்து நம்மள என்ன கேட்டிருக்காங்க? பெப்டைட்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பீட்டா பீலேட்டட் ஷீட்டட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது என்ன இருக்கும்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ல தான் அது ஹெல்ட் ஆயிருக்கும். அப்போ ஆப்ஷன் தேர்ட், ரைட்? ஓகே, இது என்ன யூனிட்? சம் பேசிக் கான்செப்ட்ஸ். இந்த கொஸ்டின் சம்வாட் ஈஸி இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கு, ரைட்டா? இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு? நமக்கு 5 இருக்கு. இங்க லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கு. அதுக்கு முன்னாடி டிஜிட் என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? சோ அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வரப்போகுது? 17.014 and 21.024 இல்லையா? இதுக்கு அடுத்த நம்பர்ன்றதுனால we have to add one number. So 0 to 4, option 3. 52nd question பாருங்க. 52nd question from the unit equilibrium. equilibriumல என்ன கேட்டிருக்காங்க? AgBr ZnOH twice Hg2Cl2 இதெல்லாத்தோடைய solubility ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. we are asked to predict the correct order of a solubility என்னன்னு கேக்குறாங்க. so AgBrன்றது என்னது? AB டைப். அப்ப KSP which is equal to S power 2. அப்ப S calculate பண்ணா என்ன பண்ணணும்?
root of KSP என்ன கொடுத்துட்டாங்க 5 கொடுத்துட்டாங்க. so root of 5 நான் என்ன எழுதிக்கிறேன் 50 into 10 to the power minus 13 இருக்கா 5 15 எழுதுனால 10 to the power minus 14 போட்டேன். so which will be equal to 7.07 into 10 to the power minus 7 வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணணும். இது என்னது AB2 டைப், இதுவும் AB2 டைப். அதுக்கு கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன ஆர்டர் வரப்போகுது, ஜிங்க்கு ஹையா இருக்கும் and then AgBr and then Hg2Cl2. option 4th, right? fifty-third question என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்ட் ட்ரெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் குளோரின் கேட்டிருக்காங்க. சோ ஃப்ளூரின், குளோரின், புரோமன், அயோடின் இல்லையா. இதுல சைஸ் ஆஃப் ஃப்ளூரின் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். சோ எலக்ட்ரான் ரிபல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால ஃப்ளூரினுக்கு கம்மியா இருக்கும் கம்பேரிங் வித் குளோரின். அண்ட் தென் குளோரின் will have higher than fluorine and then bromine and then iodine. அப்ப ஆப்ஷன் என்னது நமக்கு, ஆப்ஷன் 3rd, right? okay, 54th question, it is from the unit solution. சொல்யூஷன்ற யூனிட்ல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அகைன் இது என்னது, ஒரு assertion reason type question. assertion reasonல என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன்ல PQ அப்படின்ற ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றப்ப அதுல என்தால்பி சேஞ்சும் 0, வால்யூம் சேஞ்சும் 0. அப்ப அது கரெக்டா தப்பா? இட் இஸ் கரெக்ட், ரைட்? அப்ப அசர்ஷன் கரெக்ட். அப்போ PQ Qக்கும் நடுவுல இருக்க இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலான இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, there is no interaction கொடுத்துட்டாங்க. அப்போ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் என்னது, இட் இஸ் நாட் கரெக்ட். அப்போ உங்க ஆப்ஷன் என்னது, 3rd one, ரைட்டா? 55 பாருங்க. 55 என்ன கேட்டிருக்காங்க, அமினோ ஆசிட் எது பிளட் ரெட் கலர் கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபியூஷன், சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல வர்றதுல அண்ட் சோடியம் ஹைட்ரோக்ளோரைட் கூட ட்ரீட் பண்றப்பையும் கேட்டிருக்காங்க. you have to predict amino acid இல்லையா. எந்த அமினோ ஆசிட் தரும், it is from the unit GOC and amines and then biomolecules எல்லாத்தையுமே நம்ம இன்டர்லிங்க் பண்ணணும் இல்லையா. ஓகே, நமக்கு GOCலயே தெரியும் நைட்ரஜனும் சல்ஃபரும் இருந்தாதான் நமக்கு என்ன கலர் வரும், ரெட் கலர், பிளட் ரெட் கலர் வரும். அப்போ நைட்ரஜனும் சல்ஃபரும் இருக்கக்கூடிய எந்த அமினோ ஆசிட் இங்க இருக்கு, மெத்தனோயோனின் தான் இருக்கு இல்லையா. தட் இஸ் ஆப்ஷன் 3rd மட்டும் தான் இருக்கு, ரைட்? ஓகே, நான் இந்த கொஸ்டினுக்கு அடிக்கடி கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம ஆடும் சப்ராக்டும் டைரக்டா பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் டெல்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டெல்ஜி கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஒன்னுக்கு டெல்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆகும் பாருங்க, Fe3 plus 3 electrons gives you Fe. இதுக்கு E0 வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. E0 value is given as minus 0.04 and Fe2 plus 2 electrons gives you Fe. இதோட E0 value என்னன்னு கொடுத்துட்டாங்க, minus 0.44 volt கொடுத்துட்டாங்க. நம்ம எதுக்கு கேட்டிருக்காங்க, Fe3 plus எலக்ட்ரான் ஆகி Fe2 plus வர்றதுக்கு E0 value என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், 2 minus 1 பண்ணலாமா. 2 minus 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், Fe3 plus electrons, Fe gets cancels, minus Fe2 plus வருமா. minus Fe2 plus ப்ராடக்ட் சைடு வந்தா என்ன வரும், Fe2 plus வரும். அப்போ you have found this இல்லையா. ஓகே, அப்ப ΔG1 இல்ல ΔG2 minus this is your second, this is your first. நம்ம desired எடுக்க போறோம் இல்லையா, அதான் ΔG3. அப்ப ΔG1 which is equal to ΔG3 இல்லையா. ஓகே, ΔG2 என்னது, 2 எலக்ட்ரான் NFe. ஃபார்முலா என்ன, ΔG which is equal to minus NFe இல்லையா. அப்ப n இங்க செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 2, ஃபாரடேவை அப்படியே வச்சுக்கோங்க. E0 வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க minus 0.44 minus of இங்க என்ன n ட்ரான்ஸ்ஃபர் என்ன 3 minus 3 into F, keep your F as such, into minus 0.44. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will get 0.76, that is plus 0.76 னு வரும் ரைட்டா. 56th கொஸ்டினுக்கு. 57th கொஸ்டின் நமக்கு
57 என்ன கொடுத்துட்டாங்க, அசிடிக் மீடியம்ல 10 ml 0.25 ஆக்சாலிக் ஆசிட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் K1O4 கூட டைட்ரேட் பண்றேன். அதோடைய வால்யூம் K1O4 வந்து என் பாயிண்ட் வந்து 10 ml வந்திருக்கு. K1O4 ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணீங்கன்னா you'll get 0.10. ரைட், ஓகே. இந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்போம். CFT இல்லையா, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லிகாண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லிகாண்ட் என்ன நமக்கே தெரியும், தட் இஸ் CO, அதுக்கு அடுத்தது தான் என்னது NH3, அது வாட்டர், லாஸ்ட் Cl-, அது நம்ம கரெக்டா சொல்லிடுவோம். 2 moles 2 mole ஐடியல் கேஸ் எடுத்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டண்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டாங்க. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா வொர்க் டன் 0, அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் Q is equal to 0, எல்லாமே 0. அப்ப சரௌண்டிங் உடைய வேல்யூ என்னன்னு வந்துரும், 0ன்னு வந்துரும். அப்ப சரௌண்டிங் வேல்யூ 0 இருக்கிறது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இல்லையா. ஓகே, மீதி ரெண்டுக்கும் சரௌண்டிங் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் 1 4 நம்ம பார்த்தா போதும். டெல்லஸ் ஆஃப் சிஸ்டம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், NR ln of V2 by V1 இல்லையா. V2 என்னன்னு கொடுத்துட்டாங்க, 100 கொடுத்துட்டாங்க. V1 is 10, so N is 2 moles கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, டெல்லஸ் H is equal to NR ln of V2 by V1. V2 is 100, V1 is 10, N is 2 இல்லையா. லான லாகா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், 2.303 வரணும். இன்டூ R அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ 100/10 என்னது 10. அப்ப log 10 to the base 10 1. 2.303 into 2 என்னது 4.606. அப்போ 59க்கு ஆப்ஷன் 4. 60 நம்மள T75 கேட்டிருக்காங்க. T75 என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு, for a zero order reaction. Zero order reaction நம்ம புக்லயே there is a shortcut, என்னது 3/4 into R0/K. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.75 கிடைச்சிரும். ரைட், 60 பார்த்துட்டோம். 61 இல்லையா. ஓகே, you are given with 2 statements. It is from the unit D and F block. D block உடைய இது கேட்டிருக்காங்க. ஜெனரலா 3D டிரான்சிஷனுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்றாங்க. ஸோ அசர்ஷன் கரெக்ட். இது எதனால 4s எலக்ட்ரானுடைய இது அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ் இன்டர்மெட்டாலிக் பாண்டிங்ல ஃபார்ம் ஆகுறது. ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஸோ ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யுவர் அசர்ஷன். அப்ப 61க்கு ஆப்ஷன் 1. 62 பாருங்க, இட் இஸ் ஃப்ரம் த யூனிட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து எங்க கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நம்மளுடைய டி/ஹக்குல் ஆன்சாகர் ஈக்குவேஷனையும் கோல்ராஷ்லாவையும் மிக்ஸ் பண்ணி கேட்டதே இல்லை. ஓகே, இங்க பாருங்க, xy which is equal to lambda naught of x plus lambda naught of y minus. இதோடைய y minus உடைய வேல்யூ என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. y plus க்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, it is given as 75 I think, so I'll check it out. 1 minute. question number என்ன, 62 இல்லையா. 61 62 மேல இருக்கும். உங்க வீடியோ கொஸ்டின் பேப்பர் இருந்தா அங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா. 74னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 74. நாம டி/ஹக்குல் ஆன்சாகர் ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சோன்னா என்னது, டி/ஹக்குல் ஆன்சாகர் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இட் வில் பி நமக்கு 154னு வரும். ஸோ ஃப்ரம் ஹியர் lambda naught of y minus will be 80. ஓகே, 80 எந்த ஆப்ஷன் பார்த்துருவோம். 80 it is option 1. Okay, so நமக்கு ஒரு 63rd question from the unit hydrocarbon கேட்டிருக்காங்க. நம்ம வந்து burn பண்றோம். யாரை burn பண்றோம் அப்படின்னா 116 கிராம் ஆஃப் பியூட்டேனை burn பண்றோமா. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறாங்க. இது இட்ஸ் அ நார்மல் பியூட்டேன் இல்லையா. அல்கேனுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும் நமக்கு, ரைட். அதை போட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you will get 352 grams. இது சிம்பிள் கொஸ்டின் தான். இதோட டீடைல்டு வீடியோ நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்றேன். 64க்கு இட் இஸ் ஃப்ரம் த யூனிட் கெமிக்கல் கனெடிக்ஸ். கெமிக்கல் கனெடிக்ஸ்ல அரினியஸ் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ln k-க்கும் 1/t-க்கும் நான் வந்து கிராஃபை பிளாட் பண்றேன். ஓகே, அண்ட் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ இதெல்லாமே கொடுத்துட்டாங்க, EA எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, e⁻²ன்னு கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, e⁻²ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஃப்ரம் ஹியர் இஃப் யூ கால்குலேட் யூ வில் கெட் ஆன்சர் 200 Kelvin, ரைட்டா. ஸோ 764க்கு ஆப்ஷன் 3. 65 it is an assertion reason type question. assertion reason type questionல நமக்கு
கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின் 65 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1 NaCl நான் வந்து ஹீட் பண்றேன். NaCl நான் வந்து ஹீட் பண்றேன். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூடயும் MnO கூடயும் ஆக்சிடேஷன் என்ன கிடைக்குதுன்னா Mn கிடைக்குதுன்றாங்க. அப்ப கரெக்டா தப்பா? இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? சோடியம் அயோடைடை நான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூடயும் MnO கூடயும் ரியாக்ட் பண்ணி ரிடக்ஷன் பண்றேன், எனக்கு கிடைக்குது Mn கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 65th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னது? 4. ரைட்டா? ஓகே. ஸோ 66 போலாமா? ஓகே. இந்த கொடுத்துருக்க ஸ்பீஷியஸ்ல ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கு ஹையா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, எல்லாமே Mn3+ தான். இது 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. Feயும் எதுல இருக்கு? 3+ல தான் இருக்கு. Taயும் எதுல இருக்கு? 3+ல தான் இருக்கு. COவும் எதுல இருக்கு? 3+ல தான் இருக்கு. அட்டாமிக் நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. டைட்டானியம்க்கு 22, அயனுக்கு நமக்கே தெரியும் 26, கோபால்ட்டுக்கு என்னது 27, Mnக்கு என்னது 25. 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுத்தோம்னா இது என்ன இருக்கும்? 3d2 3d5 4s2 இருக்கும். இதுல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்தா 4, N4, இதுக்கு N5, இதுக்கு N என்னது 3+ போச்சுன்னா என்னது 24, 24னா D4, N4, இதுக்கு என்னது 3 எடுத்தா N1. ஹையஸ்ட் இருக்க போறது ஆப்ஷன் 2க்கு, தட் இஸ் Feக்கு. 66 முடிச்சிட்டோம். 67 போறோம். 67 வந்து லாந்தனைடு அயான்ல 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, which will have 4 unpaired electrons கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். HO3+ இதெல்லாம் டைம் சேவ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகே, 68 பாருங்க. டெட்ராமைனை நமக்கு கேட்குறாங்க. டெட்ராமைன்னா 1, 2, 3, 4 எல்லாத்துலயுமே டெட்ராமைன் தான். இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. கோபால்ட் 3 குளோரைடு கேட்டிருக்காங்க. அப்ப கோபால்ட் 3னா Cl3 எதுனா வருதா வெளியிலன்னு பாருங்க. வெறும் Cl3 மட்டும் வருது. அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஸோ ஆப்ஷன் 4ல இங்க 1 இங்க 2, ஸோ 2 + 1 3 வந்துடும். ரைட்டா? அப்போ இங்க போட்டீங்கன்னா 1 + 2 3 வரும், 4 வரும். அப்போ 68க்கு ஆப்ஷன் 4. 69 it is from the unit thermodynamics. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. கரெக்ட் தான், கொஞ்சம் டிபிக்கலா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சரு. நமக்கு இது ஒன்றும் இல்லை, கார்னோட் இன்ஜின்ல இருந்து இதுதான் கேட்டிருக்காங்க. நமக்கு இன்டர்னல் எனர்ஜி தான் ப்ரிடிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 2க்கும் 4க்கும். ரைட்டா? ஓகே, 70 பாருங்க. 70ல அசர்ஷன் ரீசன் கொடுத்துட்டாங்க. பீரியாடிக் டேபிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. 70க்கு first ionization enthalpy of oxygen is lower than that of nitrogen fluoride. Correct. Loss of electron from oxygen. Oxygen என்ன இருக்கும்? 2p4 இருக்கும். ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணா அது என்ன வரும்? 2p3க்கு வரும். 2p3க்கு வந்தா அது என்ன ஆகும்? half filled p ஆர்பிட்டாலா வரும்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் யுவர் அசர்ஷன். ரைட்? ஓகே, அப்ப ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் இஸ் என்னது? ஆப்ஷன் 1 ஃபார் யுவர் கொஸ்டின் நம்பர் 70. ஸோ கொஸ்டின் நம்பர் 71 ஃப்ரம் பாருங்க. இதுவும் நமக்கு சொல்யூஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அண்ட் ரவுல்ஸ்லால இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்வேஷன் ஐடியல் சொல்யூஷன் ஒபே பண்ணது ரவுல்ஸ்லாவை. ஸோ அதோடைய காம்போசிஷன் ரேட் த்ரூ அவுட் த காம்போசிஷன் ரேட் ஒபே பண்ணுன்றாங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். குளோரோஃபார்மும் அசிட்டோனும் நமக்கு என்ன காமிக்குமா? நெகட்டிவ் டீவியேஷன் காமிக்குமா ரவுல்ஸ்லால? அதுவும் கரெக்ட். ஆனலினும் ஃபீனாலும் பாசிட்டிவ் டீவியேஷன் காமிக்கும்ன்றாங்க. தட் இஸ் ராங். அப்ப ஏவும் பியும் மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1. 72nd கொஸ்டின் பாருங்க. 72nd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? RMGXும் RNH2வும் தட் இஸ் என்னது நம்மளுடைய C6H5NH2வும் ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? நமக்கே தெரியும். இட் இஸ் பென்சீன். பென்சீன் தான் நமக்கு வரப்போகுது. ஆப்ஷன் 4. 73 ஓகே, 73 ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? வேலன்சி வச்சு கேட்டிருக்காங்க. போரானுக்கு மேக்ஸிமம் வேலன்சி 4ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். பெர்லியமுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ன்றாங்க. தப்பு. எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 2 தான் இருக்கும். மெக்னீஷியமுக்கு 4ன்றாங்க. தப்பு. அலுமினியமுக்கு 5 வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்ன்றாங்க. இல்லை, அதுவும் தப்பு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் என்னது? 73க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 74 ஆனா இது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல கொஸ்டின். 74th கொஸ்டின். ஒரு புரோட்டீன் என்ன ஆகுதான்? டீநேச்சுரேட் ஆகுது. அதாவது டீநேச்சுரேட் ஆகுது. அது வந்து ரிவர்சிபிள் தெர்மல் டீநேச்சுரேஷன்ல Nல இருந்து Dக்கு போகுது. N-ம் D-யும்
60 டிகிரி செல்சியஸ்ல ஈக்லிபிரியம்ல இருக்கு அண்ட் 60 டிகிரி செல்சியஸ்ல என்னுடைய என்னவா இருக்கான் ஈக்லிபிரியம்ல இருக்கான். இதோட என்தால்பி சேஞ்ச் நமக்கு கொடுத்துட்டாங்க 666 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல்னு. கிலோ ஜூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ட்ரோபி சேஞ்ச் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல 60 டிகிரி செல்சியஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கே கால்குலேட் பண்ணணும் இல்லையா. டெல்ஜியோட வேல்யூ என்னன்னு வந்துடும். del G which is equal to minus 2.303 nRT log k. K வேல்யூ என்னது n by d. n by d வந்து 1 இல்லையா. ஸோ அப்போ டோட்டலாக del G என்ன ஆகிடும் 0 அப்படின்னு போயிடும். del G 0ன்னு போயிடுச்சுன்னா del G ஓடைய வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடறோம் 0ன்னு கண்டுபிடிச்சிடறோம். அப்போ del G which is equal to del H minus T del S. இப்போ del G 0னா del H minus T del S. இங்க இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் del S கால்குலேட் பண்ணோம். அப்போ del H minus T del S. del H which is equal to T del S. அப்ப del S என்றது என்னது del H divided by T. del H என்ன கொடுத்துட்டாங்க 666 கிலோ ஜூல்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா. del S நமக்கு கிலோ ஜூல்ல தான் வேணும்னு கேட்குறாங்க. T கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன வரும் 333 வருமா. தட் இஸ் 273 plus 60 நமக்கு என்னன்னு வரும் 333 வரும். ஸோ 1 இது 2. அப்ப del S ஓட வேல்யூ என்னன்னு இருக்க போகுது 2ன்னு இருக்க போகுது. தட் இஸ் ஆப்ஷன் 1. இதை டீட்டெயிலா நாளைக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா. 75 கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து வந்துருச்சு ஹைபிரிடைசேஷன்ல. ஸோ PCl 5 பாண்ட் பேரு 0 லோன் பேரு 5 பாண்ட் பேரு 0 லோன் பேரு. ஏக்கு அப்ப என்னது ட்ரைகோனல் பைப்ரமிடல். ஏ இது ஏ இல்லையா. ஓகே, BRF 5 பாண்ட் பேரு 1 லோன் பேர். 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர். 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர்னா என்னது நமக்கு பிக்கு என்னது 4 ஸ்கொயர் பிரமிடல் இல்லையா. ஓகே, பிக்கு 4. எப்பயுமே மேட்ச் டைப்னா நான் சொல்லியிருக்கேன் சீக்கிரமா நம்ம வந்து ஆன்சரை முடிக்கணும்னு. ஏக்கு 3 அப்போ ஆப்ஷன் 1 கட் ஆயிடும். அண்ட் தென் பிக்கு 4னா நமக்கு என்ன வந்துருச்சு ஆப்ஷன் 2 தான் ரைட்டா. BF4 மைனஸ் அப்போ என்ன பாண்ட் பேர் 4 பாண்ட் பேர் 0 லோன் பேர் டெட்ராஹெட்ரல் ஷேப். NaCN4 2 மைனஸ் ஆப்வியஸா ஸ்கொயர் பிளானரா தான் வரப்போகுது. 76. ஓகே, 76 பாருங்க. trans 2 பியூட்டின்னு BR2 கூட NCCl4 நம்ம போடுறோம். நமக்கு என்ன ப்ராடக்ட் வருது இந்த ஃபாலோயிங் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதே வந்து என்ன பண்றோமா I'll have a minute. cis 2 பியூட்டினா நான் வந்து அல்கலைன் KMnO4 கூட போடுறேன். அல்கலைன் KMnO4 கூட போடுறேன். அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸா நமக்கு என்னது இந்த ப்ராடக்ட் கிடைக்காது, தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அந்த ஆப்ஷன் எது ஆப்ஷன் 4. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இதுவும் ஹைட்ரோகார்பன்ல இருந்து கேட்டிருக்காங்க. 77 என்ன கேட்டிருக்காங்க சோடியம் இன் லிக்விட் அமோனியா H2PD பார் லின்லார் கேட்டலிஸ்ட். இது என்னது லின்லார் கேட்டலிஸ்டும் இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க. சோடியம் இன் லிக்விட் அமோனியாவும் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க கிடைக்கிற கேவும் இந்த எல்லும் நமக்கு என்னவா இருக்கும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸா இருக்குமா. அப்போ K and L ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஒன்னு சிஸ் கொடுக்கும், ஒன்னு என்ன கொடுக்கும் டிரான்ஸ் கொடுக்கும். ஞாபகம் இருக்கா. அப்ப ஆப்ஷன் என்னது K and L ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஆப்ஷன் 1. 78th கொஸ்டின் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க ஃபேஷியல் மெரிடோனியல் ஐசோமர் எதுன்னு கேட்கறாங்க. ஃபேஷியல் மெரிடோனியல் ஐசோமர் வேணா என்ன பண்ணணும் A3B3 டைப். A3B3 டைப். PYயும் மோனோடென்டேட் தான், CLம் மோனோடென்டேட் தான். அப்ப ஆப்ஷன் 1 நமக்கு என்னது A3B3 டைப். 79 எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் நமக்கு வந்து ஆனல்னா மேஜர் ப்ராடக்டா நமக்கு தரும்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு சொல்லிடலாம். என்னன்னு சொல்லிடலாம் this and this will gives you aniline as your major product இல்லையா. அப்ப A and D இருக்க ஆப்ஷன் A and D தானே. B and D இருக்க ஆப்ஷன் எது செகண்ட் ஒன். அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்ன செகண்ட் ஒன் ரைட்டா. Okay, it is from the unit biomolecules. விட்டமின் A எதுல இருக்கும் கேரட்ல. விட்டமின் B12 எதுல இருக்கும் மீட்ல. விட்டமின் E எதுல இருக்கும் இதை வச்சு நீங்க ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கணும்.
எதுல இருக்கும்? சன்ஃப்ளவர் ஆயில்ல. விட்டமின் கே எதுல இருக்கும்? அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் என்னது? செகண்ட் ஒன். ரைட்டா? ஓகே. 81st கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃப்ரம் த யூனிட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். என்ன கேட்டிருக்காங்க? டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அண்டர்லைன் ஆட்டம்க்கு P4 H2O Al2O3 எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ N2O5க்கு நமக்கு என்ன வரும்? N2O5 இல்லையா? ஸோ 2x plus 5 into -2 ஆக்சிஜனுக்கு அப்ப என்ன வரும்? 2x minus 10. அப்ப 2x which is equal to 10. x என்னது? 10/2. 5 இருக்கிறதுல அதுதான் அதிகம் இல்லையா? அப்ப ஆப்ஷன் 2 டிக் பண்ணிடலாம். and then 82 எந்த காம்பவுண்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்காது? எந்த காம்பவுண்டு ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்காது? ஆப்ஷன் 1 கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம சொல்லிடலாம் 82க்கு ஆப்ஷனு 1 அப்படின்னு. அப்ப 83க்கு எதுல கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான்ஜுகேட்னாலே நமக்கு தெரியும் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்ப 1 and 3 பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்? 1 and 3 will have conjugated double bond. 84 பேரா நைட்ரோ தொழுவினா நம்ம அதுக்கு K1O4 கூட போட்டா ஸ்ட்ராங்கர் பென்சாயிக் ஆசிட் தரும். பென்சாயிக் ஆசிடை விட ஸ்ட்ராங்கர் ஆசிட் தரும்னு சொல்றாங்க. K1O4 கூட போடுறப்ப அந்த தொழுவில இருக்க அந்த CH3 என்ன பண்ணிடும்? அது இது பண்ணிடும் இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். பேராநைட்ரோ தொழுவினை ரெடியூஸ் பண்ணிட்டு நியூட்ரலைஸ் பண்றோம், எனக்கு அமைன் கிடைக்குது. அந்த அமைனை மோர் பேசிக்கா இருக்கு ஆன்லைன் எவிடன்ஸ் சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ ஆப்வியஸ்லி கரெக்ட். ஏன் மெத்தில் குரூப் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் ரிங்குக்கு இல்லையா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட். அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட். ஆப்ஷன் 1 இருக்கு. ஆப்ஷன் 1 ரைட்டா? ஓகே. கிரீன் பாராமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸ் எது ஃபார்ம் பண்ணும்? K1O4 ஹீட் பண்றப்ப K2MnO4. தட் இஸ் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் K2MnO4. ஓகே. 86 பாருங்க. 86 மட்டும் நான் இங்க பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. I'll see here. 86ல என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ஃபாலோயிங் ரியாக்ஷன் Cr2O2Cl2 கூட ட்ரீட் பண்றப்போ எது கிடைக்கும்? காம்பவுண்ட் P அப்டைன் ஆகுது இல்லையா? பை ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சாயில் குளோரைடு வித் PD on BaSO4. ரைட்? தட் இஸ் 86th கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆப்ஷன் 4th ஒன். 87ல என்ன கேட்டிருக்காங்க? 1:3 எலக்ட்ரோலைட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1:3 எலக்ட்ரோலைட். இப்போ 3 அயான்ஸ் வெளியில தரணும், 1 அயான் உள்ள தரணும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 வரும்ட்டு சிமிலர் கொஸ்டின். அதே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் இதுவும். ஓகே. ஸோ 1:3னா என்னது? ஆப்ஷன் 3ல என்ன கொடுக்கும்? 3Cl- அயான். அப்ப இது 3 அயான்ஸ் கொடுக்கும். அண்ட் CONH36 3+ அது ஒரு அயான் கொடுக்கும். அப்ப அது ஒரு அயான், அது 1, இது 3. அப்போ 1:3ன்றது எது தரும்? ஆப்ஷன் 3rd ஒன் கொடுக்கும். 87. 88 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கொஸ்டின். ரொம்ப நேரம் கழிச்சு 88ல நோட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நோடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? எது 2 ரேடியல் நோட கொடுக்கும் கேட்டிருக்காங்க. ABCD 4 கொடுத்துட்டாங்க. இது என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டு 0க்கு போகுது. அப்ப ஆப்ஷன் A தட் இஸ் பிளாட் A என்னவா இருக்க போகுது? 1s இருக்க போகுது. யூ ஹாவ் 1 x ஆக்சிஸ் டச் ஆகிட்டு மேல போகுது. அப்ப இது 2s இருக்கும். இதுல நமக்கு எத்தனை ரேடியல் நோடு வரும்? 1 ரேடியல் நோடு வரும். இது போயிட்டு 2 டைம் x ஆக்சிஸ் டச் பண்ணுது. அப்ப நமக்கு இதுல எத்தனை ரேடியல் நோடு வரும்? வில் ஹாவ் 2 ரேடியல் நோட். இட் மே பி 3s இருக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி இல்லையா? பிளாட் சி. அப்ப நமக்கு ஆப்ஷன் சி 2 ரேடியல் நோட தரும். 89 இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் polarity எது கொடுக்கும்னு சொல்றாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் polarity நம்ம டக்குன்னு பார்த்ததும் சொல்லிடலாம். A will be lesser than C, C will be lesser than B, and B will be lesser than D. That is option 4 சொல்லிடலாம். Right? 90th question. Ne2 highest occupied molecular orbital for Ne2 கேக்குறாங்க. Ne2 அதோட அட்டாமிக் நம்பர் என்ன? Ne க்கு 10 + 10 20. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லையா? மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப என்ன வரும்?
pi star 2px which is equal to pi star 2py and sigma star 2pz னு வருமா? ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்ல தான் நமக்கு என்ன வரும்? இது வரும். ஆக்சிஜனுக்கு இங்க 1 இங்க 1 இருக்கும் 16. அப்ப 17 18 19 20. அப்ப லாஸ்ட் எலக்ட்ரான் Ne2ல என்னென்ன இருக்கும்? எங்க போய் ஆக்குபை ஆயிருக்கும்? சிக்மா ஸ்டார் ஆஃப் 2p ல போய் ஆக்குபை ஆயிருக்கும். அப்ப ஆப்ஷன் என்னது? 4th one. ரைட்? நமக்கு என்ன ஸ்கோர் வந்தாலும் வரி பண்ணாதீங்க. ரைட்? நமக்கு டஃப்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் டஃப். ஆஸ் யூஷுவல் கட் ஆஃப் குறைய தான் போகுது. ஓகே, வாட் ஆர் மேபி யுவர் மார்க், வெயிட் ஃபார் யுவர் கட் ஆஃப். நமக்கு கட் ஆஃப் என்ன வருதுன்னு பாருங்க, நம்ம கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வருதுன்னு பாருங்க, அதுக்கு அடுத்தது டிசைட் பண்ணலாம். ரைட்டா? அவசரப்பட்டு நம்ம எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ரைட்டா? தேங்க்யூ.